எல்லாருக்கும் வணக்கம். விஷ்ணு சொன்ன ஸ்டோரியோட கண்டினியூஷனாக நான் ஒன்று சொல்கிறேன். எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரமேஷ் குடாவில் சார் வந்தார், மீட் பண்ண வந்தார். வந்துட்டு சொன்னார், எதுவுமே சொல்லலை, கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அது போய் ஒரு ஃபோன் எடுத்து அப்படி கையில் கொடுத்தாரு. அந்த சாங் ப்ளே ஆச்சு. பார்த்துட்டு இருக்கும்போதே சொன்னார், என்னோடய 2வது மகனை நான் வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னாரு. ஸோ I didn't know the story behind this. I said, oh, okay. So, okay. Now, I feel அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் கனமும் எனக்கு இன்னும் வேறையாக தெரியுது. And we all seek goodness. And ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்லதும், இந்த சமூகத்தில் ஒரு நல்லதும் பார்க்கும்போது we are touched. ஸோ அப்படியான ஒரு மொமெண்ட்டை தான் நீங்கள் எங்களுக்கு இந்த உங்கள் லைஃப்பை ஒரு மொமெண்ட்டாக எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இட் இஸ் டச்ட் எவ்ரிபடி. ஆல் ஆஃப் அஸ் ஃபீல் வெரி குட் அபவுட் இட். ஸோ ஆன் தட் நோட் ஐல் கெட் இன் டு திஸ் whatever that I saw on the screen. So first thing that struck me was the music. Very brilliant. The beat, the rhythm, the sounds, everything was very nice. And songs வந்து நல்லா ஒர்க் ஆயிருந்து. ஓவரால் அந்த எனர்ஜி, அந்த வைப் ஆஃப் ஒரு யங் எனர்ஜி இஸ் தேர் த்ரூ அவுட் மியூசிக்கலாக. அண்ட் த காஸ்ட் ஹூ வி சா ஆன் ஸ்க்ரீன், அவங்க சொன்ன மாதிரி I could sense that they were really friends. அவங்க வந்து it was not like they performed, they done something for the camera. அதுக்கு வந்து டைரக்டரையும் அந்த கேமராமேனையும் கூட நம்ம மென்ஷன் பண்ணோம். பிகாஸ் I didn't feel the camera placed anywhere. It was just they were just having some their own time என்ற மாதிரி இருந்தது. Whatever that we saw of the four of them on their own. So it felt like a very nice, warm and intimate film about a few young people and their aspirations and their failures and their ups and downs. இதெல்லாமே இந்த ப்ராமிஸ் எல்லாமே இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. Not just Rudra, all the actors are very convincingly fitting into the role that has been given to them. And இப்போ அவர் அங்கே யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், ருத்ரா முதல்ல கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது, இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா நிற்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன். பட் எனக்கு படம் இந்த whatever footage I saw எனக்கு அது தெரியல. மேபி டைரக்டர் கேர்ஃபுல்லாக அதை எடிட் அவுட் பண்ணிட்டாரா தெரியல, எனக்கு கான்ஷியஸாக இருந்தது. பட் இட் டென்ட் ஃபீல் லைக் யூ வர் கான்ஷியஸாகவோ நர்வஸாகவோ இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இட் இஸ் அ promising film. I wish the whole team a great success. Thank you very much. And நான் இங்கே வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் விஷ்ணு சொன்ன மாதிரி ரமேஷ் குடாவலா சார் தான். அவர் எனக்கு வந்து 2011 தெரியும். அப்பப்போ பேசுவார், திடீர்னு சொல்லுவார் we are friends அப்படின்னு. நான் பயந்துருவேன், சார் என்ன அப்படி சொல்லுங்க. நோ யா, we are friends, what man you not called me in a long time அப்படின்னு அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவார். And if I have some doubts about certain things, I will call him and he'll immediately, like அவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னெலாம் தெரியாது, ஃபோன் பண்ணி do you have a minute ன்னு கேட்பேன். எஸ் அப்படின்னா then I will discuss, I'll ask and he'll start explaining until the point சரி சார் போதும் சார் எனக்கு அந்த அளவுக்கு. என்னை பார்க்க வந்தப்போவும் he gave me something that I needed, very important information he gave, and thank you for all the informations. And thank you very much. ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ அழகாக அதில் நடித்த ஹீரோ ருத்ரா வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. அதுக்கு முன்னாடி விஷ்ணு சொன்ன கதையை கேட்ட உடனே நான் வெற்றிமாறன் சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த கதை சூப்பராக இருக்கு சார் அப்படின்னு. ஆமாம் சார், நானும் அதை தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு எஜுகேஷனலிஸ்ட்டு, ஆனால் நான் மூவிக்கு வந்து நிறைய மூவி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அந்த கதை இப்போ சொல்கிறதுக்கு டைம் இல்லை. நான் என் கதை தான் பெரிய கதைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது விஷ்ணு விஷால் சொன்ன கதையை கேட்டு நான் இன்னும் அதுலேருந்து வெளியவே வரல. அந்த மாதிரி ரமேஷ் சார் வந்து எனக்கு விஷ்ணுவுக்கு முன்னாடியே தெரியும், இங்கே எல்லாருமே அதை சொன்னாங்க. ஸோ விஷ்ணுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். படம் உண்மையிலே கிருஷ்ணா ரொம்ப கலர்ஃபுல்லாக, டிஓபியாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது.
இந்த மாதிரி படம் தான் இப்போ நமக்கு தேவை. ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக பார்க்குற மாதிரி நிச்சயம் இந்த படம் வெற்றி படம் என்பதில் சந்தேகம் இல்லை. என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்ததுனால விஷ்ணு சொல்லிடலாமா? விஷ்ணு விஷால் வந்து ஒரு நல்ல நடிகர் தான் நம்ம எல்லாரும் நினச்சிட்ருக்கோம். இந்த இதில் வந்து அவர் ஒரு நல்ல அண்ணன் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய நடிகராக இருக்கலாம், நல்ல அண்ணனாக இருக்கலாம். அதுக்கும் மேலே அவர் ஒரு நல்ல ப்ரொடியூசர், சூப்பர் ப்ரொடியூசர். விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் அப்படின்னு அவர் எடுத்த படங்கள் அந்த எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள். அதனால் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸோட வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் சேர்ந்து 3 படம் எடுக்கிறோம். நேற்று அனௌன்ஸ் பண்ண 10 படத்தில் 3 படம் வந்து விஷ்ணு விஷாலுடைய ஸ்டுடியோஸ் படம் தான். அது ஃபஸ்ட்டு படம் வந்து பேச்சுலர் டைரக்டர் சதீஷ் படம், செகண்ட் படம் வந்து அருண்ராஜா காமராஜாவுடைய படம், தேர்ட் படம் செல்லையாவோ கட்டா குஸ்தி 2. ஸோ அந்த 3 படத்தையும் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலோடு சேர்ந்து விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸோடு பண்ணுறோம். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல படம் கொடுப்போம் என்ற நம்பிக்கை இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். என்னோட 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த வருஷம். கலகலப்பில் ஸ்டார்ட் ஆனது 100 படங்கள் தாண்டி தமிழில் நடிச்சிட்டேன். அதுக்கு உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னென்னும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கிற விதமாக இருக்கட்டும். விஷ்ணு விஷால் சொன்ன அந்த ஃபேமிலி ஸ்டோரி வந்து தானு சாரே சொல்லிட்டு போயிட்டாரு, படமாக எடுக்கணும்னு. டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு லவ்லி ஃபேமிலின்னு ஒரு படமாக வரணும். அந்த படமும் பெரிய வெற்றி படமாக அமையணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓவென் பேபியில் ஒரு ரெஸ்பான்சிபிள் சித்தப்பா கேரக்டர், அந்த கேரக்டர் சஜஸ்ட் பண்ணது விஷ்ணு தான். எனக்கு கிருஷ்ணா சாரோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம். போன வருஷம் ஃபுல்லாகவே 2 பிரதர்ஸோட எனக்கு மேக்ஸிமம் ஷூட்டிங். ஒன்று சூர்யா சார், கார்த்தி சார், இன்னொன்று விஷ்ணு விஷால், ருத்ரா. ஆக்சுவலாக எல்லாருமே சொன்ன மாதிரி ட்ரெய்லர் பார்த்து தெரிஞ்சிச்சு. பட் ஆக்சுவலாக நான் கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்தேன், பயங்கர டெடிக்கேஷன். உண்மையிலே நான்லாம் ஃபஸ்ட் படத்துக்கு போய் நடிக்கும்போது இவ்வளோ எஃபர்ட்லாம் போடலை. அவர் ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக ஆக்டிங் நுவான்சஸ் கற்றுக்கிட்டு ஃபிசிக்கலாக எவ்வளோலாம் எஃபர்ட்ஸ் போடணுமோ அதெல்லாம் போட்டு சேஞ்சஸ் எவ்வளோ கேட்டாலும் பண்ணுவாப்பில். எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, கண்ணை மட்டும் விட்டுட்டு எங்கே வேணாலும் அடிங்க சார் அப்படின்வாங்க. அது என்ன லாஜிக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக எதுவும் சொல்லாமல் கிருஷ்ணா சார்ட்டை கொண்டு போய் விஷ்ணு கொடுத்துட்டாரு தம்பியை. தம்பி உங்கள் பொறுப்பு, எவ்வளோ வேணாலும் வேரியேஷன் வாங்கிக்கோங்க, வேலை வாங்குங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸில் டிஃப்ரென்ஸ்லாம் கேட்கும்போது ஒரு டெபியூ ஆக்டராக ஐ அட்மையர் யூ. சீரியஸ்லி யூ கோ பிளேசஸ். அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் ரமேஷ் சங்கரை பற்றி ஒன்று ஐ வாண்ட் டு ஷேர். ஆக்சுவலாக நான் இப்போ வரைக்கும் நிறைய எதுலேயுமே நான் ரோல் மாடல்ஸ்னு ஃபிக்ஸ் ஆக வரைக்கும் போவோம். ஒரே ஒரு ரோல் மாடல் மட்டும் ஃபிக்ஸ்டு, அப்பாவா நான் எப்படி இருக்கணுங்கிற பிஹேவியருக்கு ரமேஷ் சங்கர் தான் ரோல் மாடல். இப்போ வரைக்கும் என் டாட்டர்ஸை திட்டினதே இல்லை. லேசாக ஏதாவது சொல்ல ஆரம்பிப்பேன், அதுக்குள்ளே நானும் திட்டுவாங்க வீட்டில். ஸோ எனக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு லவபிள் டேட். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக நான் எப்பயுமே ஸ்ட்ரிக்டாக முறைச்சிட்டு சுற்றுவாருன்னு பார்த்தா நோ, ஹீ இஸ் வெரி வெரி லவ்லி பர்சன். ஹி லவ்ஸ் ஹிஸ் சன் ஸோ மச் அண்ட் இட்ஸ் ஆல் வே பேக். விஷ்ணு எப்பயுமே ஏதாவது எனக்கு பண்ணணும்னு எப்பயுமே விஷ்ணுக்கு தோணிகிட்டே இருக்கும். எனக்கு நிறைய ஹெல்ப்பு. ஹி ஹஸ் சப்போர்ட்டட் மீ பிக் டைம், ஃபினான்ஷியல் அண்ட் இமோஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். சம்டைம்ஸ் சில ஹெல்ப் வந்து மறக்கவே முடியாது ஹெல்ப். அதை வந்து சொல்லிடுறேன்ப்பா. சிலுக்குவார்பட்டி சிங்கம் படம் முடித்தோடனே என்கிட்ட கரணா, நான் தான் ப்ரொடியூசர், உனக்கு என்னெல்லாம் காஸ்டியூம் படத்தில் போட்டியோ அதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னாப்புல. அப்படியே சூர்யா தேவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு யோசிச்சு என்னென்ன காஸ்டியூம்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. படம் ஃபுல்லாக போலீஸ் காஸ்டியூம். இந்த காஸ்டியூமை நான் எங்கேப்பா யூஸ் பண்ண முடியும், தேங்க்யூ அப்படின்ட்டு. ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் லவ்லி மொமெண்ட்ஸ் டு ஷேர். நான் லாஸ்ட் இயர் ஒரு தெலுங்கு படம் கமிட் ஆனேன். தெலுங்குல ஒரு வார்த்தை தெரியாமல் போனேன். இப்போ தான் தெரிஞ்சுது லாங்குவேஜை கற்றுக்கிட்டு நடிக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய சேலஞ்ச். அப்பயும் விஷ்ணு தான் சொன்னேன், பெரிய படம் ஒன்றுப்பா, நாகச்சைத்தன்யா ஹீரோ, சாய் பல்லவி ஹீரோயின், அதில் முக்கியமான ரோல், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னொன்னே அப்படின்ட்டு ஒய்ஃப் ஜுவாலா கிட்ட நம்பர் கொடுத்து தெலுங்கு டவுட்ஸ்லாம் கேட்டுக்கோ அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவேன், அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு அனுப்புவாங்க. ஸோ என்டையர் ஃபேமிலி வந்து ஹெல்ப்னு வந்துட்டு இறங்கி ஒரு சினிமாக்காக இருக்கட்டும், பர்சனல் ஹெல்ப்பாக இருக்கும், ஒரு லவ்லி ஃபேமிலி. ஸோ ஹாப்பி டு ஒர்க் இன் யுவர் பேனர் அண்ட் என்டையர் டீம். மிथिला पालकर இஸ் அன் அமேசிங் ஹார்ட் ஒர்க்கிங் ஆர்டிஸ்ட். சீரியஸாக அவங்க வந்து அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுலாம் அப்போ பார்க்கும்போது நான் ஜாலியாக இருப்பேன், நான் தமிழ் ஜாலி. ஸோ அவங்க வந்து தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. லவ்லி டீம், நிவாஷினி, நிர்மல் அண்ட் என்டையர் ஜென் மார்டின்
அண்ட் எவ்ரிபடி. கிருஷ்ணா சாரோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு அருமையான அனுபவம். எல்லா டேரக்டர்ஸும் ரொம்ப ஈஸியாக அவ்வளோ டிஸ்கஷனில் உட்கார மாட்டாங்க. பட் ஹீ இஸ் லைக் ஒரு 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 பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்காம, நியூ ஆர்டிஸ்ட்டு ஓல்டு அப்பெல்லாம் பார்க்காம ஒர்க் பண்ணார். அவருக்கும் எனக்கும் ஒரு பாண்டிங் எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு இந்த படத்துலனா, அடுத்த படத்தில் எனக்கு பெரிய ரோல் ஒன்று போட்டு கூப்பிட்டு போயிட்டார். இந்த ஷூட் முடிச்சு 3ஆவது நாள் கோயம்புத்தூரில் அவரோட படத்தில் தான் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தானு சார், ஐஸ்ரீ கணேஷ் சார், தியாகராஜன் சார், டைரக்டர்ஸ் தியாகராஜா சார், வெற்றிமாறன் சார், ராம் வந்திருக்காப்புல, எஃப்ஆர் டைரக்டர் மனு ஆனந்த் அண்ட் எவ்ரிபடி, கார்த்தி சார். கார்த்தி நான் வந்து எப்போ டைம் எடுக்கிறான்னு தெரில. வாவதியார் ஷூட்டிங்கில் இருப்போம். பாதி நேரம் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் அந்த பில்டிங் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஷூட்டிங்கை பார்ப்பாரு, நடிகர் சங்கம் வரைக்கும் பார்ப்பாரு. அதுக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப்காக எல்லா ஈவெண்ட்ஸும் வந்து இனாக்ரேட் பண்ணி அதை கிராண்ட் ஆக்குறாரு. ஸோ லவ்லி சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் ஹம்பிளி ஐ வாண்ட் டு தேங்க். ஏன்னா நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணாமட்டா அது ரொம்ப டிலே ஆகிடுது. 14 வருஷம் நான் சினிமாவில் இருந்ததுக்கு மெயினான காரணம் உங்களோட அன்பும் ஆதரவும் தான். என்றும் நன்றி. கிருஷ்ணாக்காக தான் மெயினாக வந்தது. ஆப்வியஸ்லி எனக்கு விஷ்ணு விஷால் ஓரளவுக்கு தெரியும்னாலும் கிருஷ்ணா வந்து ஒரு 27 வருஷம் 28 வருஷமாக தெரியும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா என்னோட காலேஜ் ஜூனியர். அண்ட் காலேஜில் தான் ஜூனியர் அப்படின்னா ஃபில்ம் மேக்கிங்கில் அவன் வந்து எனக்கு சீனியர் தான். 2003-04 அந்த வருஷங்கள் நினைக்கிறேன். அப்போது அவன் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு பெசன் நகரில் ஒரு கதை சொன்னான். ஒரு ஃபீச்சர் ஃபில்மோட ஸ்கிரிப்டு. அப்போ அதோட பேர் மெட்ராஸ். இந்த மெட்ராஸ் வரதுக்கு முன்னாடி அந்த ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி. நான் அந்த கதை கேட்டு ரொம்ப பிரமிச்சு போயிட்டு என்ன சொல்கிறது, நம்மளும் ஒரு நாள் கதை எழுதி படம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, சரி பயந்துட்டேன்னு விடாமல் அவன் அதுக்கப்புறமா கூப்பிட்டு இன்னொரு 3 கதை சொன்னான். ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி ஒன்று சொன்னான், அனந்தராமனை. அப்புறமா ஒரு ஸ்லைட் மேஜிக் ரியலிசம் இருக்கிற மாதிரி ஒரு மூவி ஒன்று சொல்லியிருந்தான். அப்புறம் இது இல்லாமல் இன்னும் 2 படம் சொல்லியிருக்காரு. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஃபஸ்ட்டு ஃபில்மாக வெளியில் தெரியலாம். பட் அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-250 ஆட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கேயும் ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் அந்த கதையெல்லாம் சொல்லும்போது என்கிட்ட கதை இல்லை, காசு இல்லை. ஆனால் நான் சொன்னது வந்து நான் ப்ரொடியூசராக இருந்தால் அவனோட ஃபஸ்ட்டு ஃபில்ம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நல்ல விதமாக அவர் நல்ல ப்ரொடியூசர்கிட்டே போயிருக்காரு. ஸோ அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. அண்ட் இப்போ யாரும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அவர்கிட்ட நீங்கள் எந்த மொமெண்ட் கொடுத்தாலும் அந்த மொமெண்ட்டை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுற குவாலிட்டி இருக்குது. அது அவருக்கு அட்வர்டைஸிங்லேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வர ஸ்கிரிப்ட் அவங்க அதில் ரீஒர்க் பண்ணி அதை ட்ரீட் பண்ணுறதுல பெட்டராக்குறது அதுதான் அவங்களுடைய பேசிக் ஒர்க். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் நீங்கள் பின்னாடி அவர் இதெல்லாம் அவர் பண்ண ஆர்டிஸ்ட் நீங்கள் பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். அப்படி நிறையா என்ன சொல்கிறது, இம்ப்ரோவைஸ் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். ஆக்டராகவும் ரொம்ப நல்ல ஆக்டர். பட் ஆக்டரை விட ஒரு சிறந்த டைரக்டர் நான் நினைக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இதில் நடித்த நடிகர்கள், நடிகைகள், இதில் இசையமைத்தவருக்கு ஸ்பெஷலாக வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்ரீராமுடைய அந்த பாட்டு என்னுடைய சிற்றறிவுக்கு பட்டபடி ரீல்ஸில் ரொம்ப பாப்புலர் ஆகும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி சொன்னவர்கள் சொன்னது மாதிரி தான், இந்த லேட்டாக பேசுறதுக்குடைய பிரச்சனை என்னென்னா நம்ம சொல்ல வேண்டிய பாய்ச்சலாக இருக்குன்னே சொல்லிடுவாங்க. இந்த மாதிரியான மூடில் இருக்கக்கூடிய படங்கள் இப்போ கொஞ்சம் அரிதாயிட்டதுனால இந்த படம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். மற்றபடி அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் பேசினது கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. பொறுமையாக நன்றி. மைக்கை பார்த்தோன்னா வணக்கம் அண்ட் வெல்கம் டு அப்படின்னு கத்தி பழக்கமாயிடுச்சு. இது மாதிரி நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நிறைய பண்ணிட்டேன். ஆனால் இது மாதிரி புதுசாக வந்து பண்ணுறது அப்படிங்கிறது புதுசாக தான் இருக்குது, நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் வந்து விஷ்ணு விஷால் கிட்ட சொல்லும்போது யூ ஷுட் பி ப்ரவுட். அதே மாதிரி ருத்ரா கிட்ட சொல்லும்போதும் அவரை பயமுறுத்துகிற மாதிரியே பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், விஷ்ணு ப்ரோ யூ காட் அ ஒண்டர்ஃபுல் பிரதர். ஏன்னா யாருமே அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது சொல்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவர் அப்பா அங்கே உட்காந்துருக்காரு, அங்கே தான் இருக்காரு. இவரோட அப்பாவை நான் ஸ்க்ரீனில் இருக்கேன். அந்த ஒரு பெருமையில் சொல்கிறேன், யூ காட் அ ஒண்டர்ஃபுல் பிரதர். எல்லா விதத்துலேயும் ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வரும்போதே ஒரு மாதிரி ஒரு இதில் தான் வருவாங்க. ஓகே தெரியும் எனக்கு, நான் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற இதில் வராங்க. நிறைய பேர் இன்டர்வியூ நான் பண்ணதில்லாம் சொல்கிறேன். பட் இவர் வந்து இல்லை, எல்லார்கிட்டேருந்து இன்புட்ஸ் கேட்குறாரு. அண்ட்
how am I doing it அப்படிங்கிறது வந்து செலக்டிவாக கேட்குறாரு. அண்ட் டிரெக்டர் சொல்லும்போது ஓப்பனாக இருக்காரு. நான் ஒர்க் பண்ண அந்த நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ ஈகோலெஸ் ஸ்டேஜ். யாருக்கும் எந்த ஈகோவும் கிடையாது. தே வாண்டட் அ குட் குவாலிட்டி ப்ராடக்ட். அது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருந்தது. டைரக்டர்கிட்டேருந்து வர இன்புட்ஸ் அங்கே நிறைய இருக்கும். ருத்ரா வந்து கேட்டுட்டு இப்படி பண்ணுவார், அதெல்லாம் பேசுவாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கேரவனுக்குள்ளே போனாலும் கேரவனுக்குள்ளார அலப்புற அந்த 4 பேர் அவ்வளோ சவுண்டு, அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ இது இருக்கும். அந்த இது எல்லாமே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. அப்படிங்கிறதுனால கிருஷ்ணா சாருக்கு ஒரு ஸ்பெஷல் சல்யூட். இந்த நேரத்தில் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் Durai for bringing me into this project. My heartfelt thanks for that. And Mr. Jain, I haven't met you. Heart is beating for your music. அதுதான் சொல்லணும். படம் பாருங்க. ஏன்னா இப்போலாம் நம்ம சினிமா பார்க்க போகும்போதே ஒரு கம்பெனி எடுத்து போத்திட்டு ரத்தம் தெளிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போய் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் நிஜமாகவே ஒரு ஃப்ரெஷ்ஷான மூவி. இது வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி மூவிஸ் திரும்பவும் நிறைய ட்ரெண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் கிருஷ்ணா சார் அண்ட் விஷ்ணு விஷால் சார் ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி தான் இருப்பீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், விஷ்ணு சார் he will make you more proud. அந்த அளவுக்கு he is committed, sincere, dedicated and a very very lovable kid. மித்திலா, all the best. All of you welcome on board. Thank you. அந்த காலத்தில் நானும் நின்று பேசினேன். இப்படிலாம் சேர் போடலாமா? ஓகேம்மா, ஓகே. ஆல் தி பெஸ்ட். யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப். முதல்ல நான் வீட்டுக்கு ஒரே பையன். ஸோ இந்த பாசமான அண்ணன் தம்பிகளை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நிறைய பார்க்கறது இல்லை. அதனால் சரி ஓகே ஒரே பையன் இருக்கிறதே பெட்ரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் உண்மையாகவே பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குது. ருத்ரா, யூ ஷுட் பி வெரி லக்கி டு ஹாவ் சச் அ பிரதர். அண்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க, நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன கதை வந்து ஒரு சினிமாவாக பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ ஃபேமிலி படத்துக்கெலாம் பயங்கர டிமாண்டு இருக்குது. அதனால் வேறு யாரோ பண்ணுறதுக்கு நீங்களே சீக்கிரமாக ஒரு சினாப்சஸை போட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வானத்தை போல 2 ஆனந்தம் 2 டைட்டில் வச்சு விஷ்ணுவோட அப்பா கேரக்டரில் நீங்களே, ருத்ராவோட அப்பா கேரக்டரில் அவரே நடிச்சிட்டாருன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி படம் இருக்கும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது நீங்கள் சொன்னது. அண்ட் ருத்ராவை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் வந்து விஷ்ணு ப்ரோவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். நான் ஜென்ரலாகவே கொஞ்சம் இன்ட்ரவர்ட்ன்றதுனால எங்கே போனாலும் கொஞ்சம் அப்படியே அங்கே ஓரமாக அப்படி தான் சுற்றிட்டு இருப்பேன். அந்த மாதிரி அவுட் ஆஃப் பிளேஸ் ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி கூச்சமாக அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு கேரக்டர் என்கிட்ட வந்து பயங்கரமாக பேசுது. ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக பேசுகிறாரு. யாரா இவர் அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ நானும் பேசுகிறேன். நான் நினச்சேன் ஓகே நம்மள மாதிரி இவரும் அங்கே தனியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காரு போல. அதனால் ஓகே 2 பேரும் ஆளுக்கால் ஒரு கம்பெனி அப்படி ஃபீல் பண்ணுறாரு போல அப்படின்னு நினச்சி நானும் பேசிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் மேலே பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவர் விஷ்ணு ப்ரோவோட தம்பி அப்படின்னு. ஆக்சுவலி அவர் என் நோட் பண்ணி he was trying to make me feel comfortable அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல் ஜெஸ்டர். தேங்க்யூ. அது டிஃபைன்ஸ் யுவர் கேரக்டர் ருத்ரா. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள். அண்ட் ட்ரெய்லர் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதாவது அந்த பீரியடில் வந்து இந்த சினிமாட்டோகிராஃபர் அண்ட் டைரக்டர் ஜீவா சாரோட படங்கள்லாம் இருக்கும். உள்ளம் கேட்குமே, உன்னாலே உன்னாலே, அதில் ஒரு யூத்ஃபுல்லான ஒரு வைப் இருக்கும்ல, அது வந்து இந்த ட்ரெய்லரில் இந்த சாங்ஸில் ஃபீல் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ரோமியோ பிக்சர்ஸ், விஷ்ணு விஷால் ப்ரோ அண்ட் துரை ப்ரோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஹாட்ஸ்பாட் 2 மச்சோட ஃபங்க்ஷனில் கூடி சீக்கிரம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.